ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆர்எல்சி சீரீஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. எ காயில் ஹேவிங் an inductance of 0.5 millihenry and resistance is 10 ohm connected in series with a 10 microfarad capacitor across 200 volt AC supply. Calculate the resonant frequency of this circuit. கொஷினில் என்னம்மா கொடுத்துருக்காங்க? இண்டக்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இந்த மூணு சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. அதாவது ஒரு காயில் இருக்குது, காயில்னாலே உங்களுக்கு ஆர் அண்ட் எல் காம்பினேஷன் சொல்லியிருக்கேன், அப்படி தானேம்மா? ஸோ அதை தான் வந்து அவங்க இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்களாம். எதோட? கெப்பாசிட்டர். அப்போ ஆர்எல்சி மூணு காம்பினேஷன் வந்துட்டு சீரீஸுங்க காம்பினேஷனும் வந்துட்டு. ஓகே, எதுக்கு அக்ராஸா? 200 volt ஏசி சப்ளைக்கு அக்ராஸா. Now calculate the resonant frequency of this circuit. அவங்க என்ன calculate பண்ண சொல்லியிருக்காங்க? resonant frequency என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவன் டேட்டா எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். ஆர் வந்து 10 ohm, எல் ஈக்குவல் டு 0.5 மில்லி ஹென்ரி. ஸோ மில்லி ஹென்ரி, மைக்ரோ இந்த மாதிரி வந்தாலே அதை வந்து எடுத்து எழுதிருங்க, அது அப்படின்னா மறந்துடுவோன்னு சொல்லியிருக்கேன், அப்படி தானேம்மா? ஸோ 0.5 × 10⁻³ மில்லினா இது 10⁻³ ஸோ ஹென்ரின்னு எழுதியிருக்கேன். தென் சி ஈக்குவல் டு 10 மைக்ரோஃபேரட். அப்போ 10 × 10⁻⁻6 ஃபேரட். ஸோ நீங்கள் இங்கே எடுத்து எழுதிட்டிங்கன்னா சப்ஸ்டியூஷன் வரும்போது உங்களுக்கு தப்பு வராது, சரியாம்மா? தென் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 200 volt. கேட்டிருக்கிறது என்னது? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, நம்மளுக்கு ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கியூட்டாக இருக்கும்போது, ஓகே, ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கியூட்டாக இருக்கும்போது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்னதுமா? ரெசனன்ஸ் frequency FR equal to 1/2π√LC. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஃபார்முலா, உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஃபார்முலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படிதானம்மா? இதில் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஓகே, 2π இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். எல்லும் சியும் நம்மளுக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க கொஷினில். அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தானே, அவ்வளோதான் நம்மளுக்கு. ஸோ சிம்பிள். ஸோ 1/2π√L வேல்யூ எவ்வளவு? 0.5 × 10⁻³ சியோட வேல்யூ என்னென்னு பாருமா? 10 × 10⁻⁻6. இவ்வளோதான். கால்குலேட்டரில் போடுறதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ கவனமாக போட்டிங்கன்னா அழகாக இதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, எப்படி செய்கிறது கால்குலேட்டரில் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கால்குலேட்டரில் எப்போதுமே ரூட்டுங்க வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா கரெக்டாக அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா ஒரு வேல்யூ தப்பாக இருந்தாலும் ஃபுல்லும் தப்பாயிடும். ஸோ 0.5 × 10⁻³ ஓகே, இன்ட்டு என்ன பண்ணுங்க, 10 × 10⁻⁻6. உங்களுக்கு இந்த பவர் எப்படி போடணுங்க தெரியும், அப்படின்னு நம்ம அந்த கேப்பை யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ நான் இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என்ன ஆன்சர் வந்திருக்கு? 5 × 10⁻⁹ ஆன்சர் வந்திருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்கொயர் ரூட் சிம்பிள், உங்கள் கால்குலேட்டரில் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிட்டேன்? ஸ்கொயர் ரூட்டு கொடுத்தேன், எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இதோட விட்டுருக்கோமா? இல்லை, அது கூட என்ன பண்ணணும்? இந்த 2πயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு, ஸோ ஆன்சர் இன்ட்டு என்னது 2πக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஷிஃப்ட்டு கொடுத்து இந்த EXPங்கிற பட்டனை என்ன பண்ணணும்? ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பைங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு இந்த EXP பட்டனை கொடுங்க. 2π வந்துருச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது என்னது? ஸோ 4.442 சம்திங் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஆன்சராக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2π இதுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லையா? ஸோ 1/4.4428 சம்திங் × 10⁻⁻4 இப்படி போயிட்டே இருக்குது. இது ஆன்சரா? 1/, இதுன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? இதோட தலைகீழ், அதாவது ரெசிப்ரோக்கல் தேவை. நம்ம அதுக்கு என்ன செய்வோம்? இந்த ரெசிப்ரோக்கல்னால் x⁻−1. இப்போ ஒவ்வொரு கேல்சியில் பொறுத்து இது மாறும். ஸோ இந்த x⁻−1ங்கிற பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருமா?
ஸோ எஃப்ஆர் ஈக்குவல் டு 2250.79 ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னது? ஹெட்ஸ் தானே, அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இதை நீங்கள் கிலோ ஹெட்ஸில் மாற்றினாலும் உங்கள் இஷ்டம், எப்படினாலும் எழுதிக்கலாம். சரியா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டாங்க. ஆர்எல்சி சீரீஸ்க்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/2π√LC. ஸோ உங்களுக்கு எல்லும் கொடுத்தாச்சு, சியும் கொஷினில் கொடுத்துருக்காங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நான் கீழே இருக்க இப்போ ரூட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், தென் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு 2πயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சருக்கு இன்வெர்ஸ் எடுத்தோன்னா தட் இஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ கேல்சியில் போடும்போது கொஞ்சம் தப்பு இல்லாமல் பண்ணுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A series circuit with R equal to 10 ohm, L equal to 20 millihenry and a variable capacitor has an applied voltage with frequency of 1000 Hz. Find the value of C for series resonance. Okay, question series circuit nu கொடுத்துட்டாங்க, R L உமா and C. ஓகே, அந்த சியோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியாது, பட் இந்த ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் நான் கொடுக்குறேன், as an applied voltage with frequency வந்து 1000 Hz கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது என்னுடைய சி வேல்யூ என்ன, இந்த சீரிஸ் ரெசனன்ஸ் கண்டிஷனில் என்னுடைய சி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அது RL வேல்யூ கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் கொடுத்துட்டு கெப்பாசிட்டர் வேல்யூ என்னங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம போன சம்லாம் RLC 3 கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கேட்டாங்க. இப்போ அவங்க ஆன்சரை கொடுத்துட்டு அந்த 3 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி 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 சிம்பிளானது தான். ஓகே, எப்படி இதை கண்டுபிடிக்கலான்னு பாரு. ஸோ R ஈக்குவல் டு 10 ஓம், L ஈக்குவல் 20 மில்லிஹென்ரி. மில்லினால என்ன சொல்லிக்கேன்? 10⁻³ கவனமாக எழுதிக்கணும். ஃப்ரீக்வன்சி ஓகே, இங்கே வந்து கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C ஃபார் சீரிஸ் ரெசனன்ஸ். ஸோ அப்போ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் தான் இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுக்கும். அப்போ இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியாகவே நம்ம எடுத்துக்கலாம், அப்படி தானே? ஓகே, அட் ரெசனன்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கண்டிஷன் ஆக்சுவலாக? XL ஈக்குவல் டு என்னதுமா? XC, இப்படிதானா? ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் படி ஒன்று ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரியும் சீரிஸ் சர்க்யூட்டில், இன்னொன்று XL ஈக்குவல் டு XC தெரியும், இன்னொன்று குவாலிட்டி ஃபேக்டர் Q ஃபேக்டரோட ஃபார்முலா தெரியும். ஸோ ஓகே, இந்த 3 ரிலேட் பண்ணி எதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்கள். ஸோ பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த கண்டிஷன் வச்சே நம்ம பண்ணிடலாம். ஏன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அவங்க கேட்கல, ஸோ அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. Q ஃபேக்டரும் கேட்கல, ஸோ அதையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. தென் நம்மளுக்கு தெரிஞ்ச 3வது ஃபார்முலா என்னது? XL ஈக்குவல் டு XC. இப்போ XL ஃபார்முலா என்னதுமா? 2πfL. அதே மாதிரி இதை என்ன எழுதுவோம்? 1/2πfC. ஸோ இது ரெசனன்ட்ங்கிறதுனால நான் FR அப்படின்னு எழுதுகிறேன். கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் ரெசனன்ஸில் ஆப்ரேட் ஆகிறதுனால இது FRனே நோட் பண்ணிவிட்டு வார். புரிஞ்சுதாம்மா? ஓகே, இப்போ பாரு, இதை நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும் இதில்? 2π × 1000 × L வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? 20 × 10⁻³ × 1/2π. இது வந்து 1000 இல்லையா? சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். புரியுதாம்மா? ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 1/c மட்டும் இருக்கும். அதுக்கு பதில் இந்த சி எந்த பக்கம் கொண்டு போயிட்டு இதங்க கொண்டு வந்துடலாமா? எப்படினாலும் சரி. ஸோ நான் இந்த சி இங்கே கொண்டு போயிருந்தேன். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 2π × 1000 இருக்குது. இப்போ இது மொத்த டேர்மையும் இங்கே கொண்டு வரேன். இப்போ 2π × 1000 × 20 × 10⁻³ ஓகே, அப்போ என்ன நம்மளுக்கு சி வேல்யூ எப்படி இருக்கும்? 1/4π² × 1000² × 20 × 10⁻³ அப்படி தானம்மா? 2πங்கும்போது 4π² ஆயிரும். 2 தடவை 1000 இருக்குது. தென் இங்கே ஒரு 20 × 10⁻³ இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம போன தடவை போட்ட அதே தான். ஸோ 4 × பைக்கு என்ன செய்யணும்? ஷிஃப்ட் கொடுத்து இந்த EXP பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? EXP பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை என்ன செய்யணும்? ஸ்கொயர், π² இந்த X² நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு 1000² இன்ட்டு 20 × 10⁻³ ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 7895 இதுன்னு வந்திருக்கு. அப்படின்னா இது வந்து ஆன்சரா? 1/, இது தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டினாமினேட்டர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? சி வேல்யூ தேவை. அப்போது என்ன செய்வோம்? வந்த ஆன்சருக்கு இன்வெர்ஸ் எடுப்போம், அப்படி தானம்மா?
ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தோம், அதாவது எக்ஸ் பவர் -1ங்கிற பட்டனை கொடுத்து ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ, தட் இஸ் சி வேல்யூ கிடைக்குது. என்னது பாரு, 1.26665ன்னு போயிட்டே இருக்குது அப்படிதானம்மா. ஸோ இன்ட்டு 10⁻⁻6 ஃபேரட் அப்படிதானம்மா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 1.27 10 பவருக்கு என்ன பண்ணலாம், மைக்ரோன்னு எழுதலாம் அப்படிதானம்மா. ஸோ மைக்ரோ ஃபேரட், வெரி வெரி சிம்பிள் அப்படிதானா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் எதை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்தால் போதும். ஒன்று ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, இல்லை Q ஃபேக்டர், அப்படி இல்லைன்னா XL = X. இந்த 3 தான் நீங்கள் சீரிஸ் ரெசனன்ஸில் படித்தது. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி நம்ம ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ்க்கு ஒரு சம்மு பார்த்துட்டோம். இது செகண்ட் கான்செப்ட் XL = XC வச்சு செஞ்சுருக்கோம். எந்த சில சமயம் வந்து சி வச்சுட்டு எல் கேட்கலாம், எல் வச்சுட்டு சி கேட்கலாம். ஸோ ஏதாவது 1 2ல் எதுவும் இல்லைனாலும் இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டாலே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தானே. ஓகே, கேர்ஃபுல்லாக கேல்குலேட்டரில் மட்டும் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செஞ்சுருங்க. ஓகேம்மா, இப்போ Q ஃபேக்டர் ரிலேட்டடாக உள்ள ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். A coil having an inductance of 5 Henry and resistance 90 ohm is connected in series with 100 microfarad capacitor across a 10 volt AC supply. Calculate the Q factor. பாருமா, கொஷினில் வந்து அவங்க ஒரு காயில் இருக்குது, காயில்னாலே உங்களுக்கு இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 ohm அண்ட் 590 ohm கொடுத்துட்டாங்க. ரெண்டும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம் வித் ஒரு 100 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டி. அப்போ RLC 3 காம்பினேஷன் வந்துருச்சு. இது ஒரு 10 volt AC சப்ளையில் கொடுக்குறாங்க. ஓகே, எனஃப். கேல்குலேட் த Q ஃபேக்டர். ஸோ நம்ம கான்செப்ட் படி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் ஒன்று பார்த்தாச்சு. தென் அடுத்து நம்மளுக்கு XL = XC கண்டிஷன் வச்சு ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்த்த ஃபார்மில் Q ஃபேக்டர் இல்லையா. ஸோ Q ஃபேக்டரை வச்சு நம்ம இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கேன். சி வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபேரட். இங்கே வந்து எல் ஹென்ரின்னு தான் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். சி வந்து 100 மைக்ரோஃபேரட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை 10⁻⁻6 ஃபேரட்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்கன்னா இந்த மில்லி மைக்ரோ இடத்துல தான். ஸோ அதை கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ, சரியாம்மா. இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, Q ஃபேக்டர் இல்லையா. Q ஃபேக்டர் ஃபார்முலா என்ன பார்த்தோம், 1/R √L/C தான் ஃபார்முலா. தானம்மா. Q ஃபேக்டர் ஃபார்முலா என்னது, 1/R √L/C. இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படிதானே. ஆர் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாம்மா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ 1/R, ஆரோட வேல்யூ என்னது 90 எழுதியாச்சு. எல்லோட வேல்யூ என்னது 5. ஏதாவது மில்லியோ இல்லை மைக்ரோ கொடுத்துருக்காங்க, இல்லை ஜஸ்ட்டு 5 Henry அவ்வளோதான். ஸோ 5 எழுதியாச்சு. சியோட வேல்யூ பாருங்கள் 10 மைக்ரோஃபேரட். இப்போ 100 × 10⁻⁻6. ஓகே, இதை கேல்சியில் போடலாம். முதல்ல இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ண பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 5. அப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ 5 ÷ 100 × 10⁻⁻6. ஓகே, இப்போ ஒரு ஆன்சர் வந்திருக்கு. நம்ம அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அதுக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் கொடுத்து ஈக்குவல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆன்சர் இப்போ 1/90 இன்ட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 223.606. ஓகே, 223.606 இந்த மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறோம், இப்போ இந்த 1/19 இருக்குது அப்படி தானே. ஸோ இதை 90ஆல் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ திஸ் ஆன்சர் /90 இப்போ என்ன வருது பாருங்கள், தட் இஸ் 2.48. ஓகே, அப்போ Q ஃபேக்டரோட வேல்யூ என்னதுமா, 2.48. Q ஃபேக்டருக்கு யூனிட்டி கிடையாது, சரியா. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது, ஹெட்ஸு. Q ஃபேக்டருக்கு யூனிட்டி கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம அதோட ரேஷியோவே என்னன்னு பார்த்தோம், VL/V, வோல்டேஜ் டிவைட் பை வோல்டேஜ் என்ன ஆகும், அடிவாங்க தானே செய்யும். அப்போ அதுக்கு ஏதாவது யூனிட் உண்டா, கிடையாது. ஓகே, பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி அது 1, அதுக்கும் என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. Q ஃபேக்டருக்கும் யூனிட் கிடையாது. அழகுன்னு சொல்லுவோம்ல, கிடையாது, சரியா. வோல்டேஜ் டிவைட் பை வோல்டேஜ் வோல்ட்டு கேன்சல் ஆயிரும், அதனால தான் சொன்னேன். ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து
நம்மளுக்கு ஹெட்ஸுங்கிறது யூனிட் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் படி ஸோ சீரிஸ் ரெசனன்ஸில் நம்ம முக்கியமாக இன்றைக்கி நம்ம 3 கான்செப்டில் வந்துட்டு ஃபார்முலா ரிலேட்டடாக உள்ள இதை பார்த்துருக்கோம் அப்படின்னா. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, ஸோ ஃபார்முலா என்னது எஃப்ஆர் ஈக்குவல் டு 1/2π√LC. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம். செகண்டு நம்மளோட கண்டிஷன் பார்த்தோம், எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி கண்டிஷன் இல்லையா, இட்ஸ் ரெசனன்ட் கண்டிஷன். தேர்டு Q ஃபேக்டர் வச்சு பார்த்துருக்கோம். Q ஃபேக்டர் ஃபார்முலா என்னமா 1/R√L/C. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் இதுக்கு ரிலேட்டடான இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள்.